செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்க சாவடிகள் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னைக்கு திரும்புவதால் வாகன நெரிசல். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்காமை தொற்று அறிகுறி இருப்பதாக தகவல். வெளிநாடு சென்று திரும்பிய இளைஞருக்கு குரங்காமை தொற்றுக்கு நிகரான அறிகுறி என சுகாதாரத்துறை சந்தேகம். வியட்நாமை சூறாவளி புயல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழப்பு. லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் மற்றும் பழமரங்கள் சேதம். திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழப்பு. மாயமான 2 பேரை தேடும் பணி தீவிரம். சேலம் உழவர் சந்தைகளில் ஒரே நாளில் 1,25,00,000 காய்கறிகள் விற்பனை. காய்கறி விலை குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் ஆர்வம். சூரியகாந்திக்கு நல்ல விலை இருந்தும் போதிய தண்ணீர் இல்லாததால் சாகுபடி பாதிப்பு. சூரியகாந்தி சாகுபடி பாதியாக குறைந்ததால் தென்காசி பகுதி விவசாயிகள் வேதனை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேல் சபை எம்பி ஜவர் சிர்கா ராஜினாமா. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு எதிர்ப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நாளை கரையை கடக்கும். ஒடிசா மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நடிகர் சங்க பொதுக்குழுவில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாலியல் புகாரில் சிக்கினால் 5 ஆண்டுகள் நடிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என தீர்மானம். நடிகர் சங்கத்தின் கடனை அடைப்பதற்காக கலை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக பொருளாளர் கார்த்தி அறிவிப்பு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க உறுதி அளித்துள்ளதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு ஆலோசனை. திமுக ஒருங்கிணைப்பு குழுவினருடன் அமெரிக்காவிலிருந்து காணொலியில் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர். நடக்காத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் காழ்ப்புணர்ச்சியால் முதலமைச்சரை விமர்சிக்கின்றனர். பாமக தலைவர் அன்புமணிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கிறது. ஜம்முவில் பிரதமர் மோடி 14ஆம் தேதி பிரச்சாரம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 10ஆம் தேதி ரஷ்யா பயணம். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஜெய்ப்பூரில் குடியிருப்புகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். இஸ்லாம்பூர் மகாத் விரைவு ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ரயில் பெட்டிகள் 2 பிரிவுகளாக ஓடியதால் பயணிகள் பீதியடைந்தனர். ரயில் பெட்டிகளின் இணைப்பு உடைந்துவிட்டதாக அதிகாரிகள் தகவல். விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விஜயுடன் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் 6 தங்கம் உட்பட 29 பதக்கங்களுடன் தொடரை நிறைவு செய்தது இந்தியா. பாராலிம்பிக்ஸ் பதக்க பட்டியலில் 18வது இடத்தில் இந்தியா.